உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா? இருந்துச்சுன்னா நேர்மையா ஒரு பதில் சொல்லுங்க. கிரெடிட் கார்டை நீங்க பயன்படுத்துவீங்களா? இல்லாட்டி கிரெடிட் கார்டு உங்கள பயன்படுத்துதா? நம்ம ஊர்ல கிரெடிட் கார்டுனாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். மொத்தமா ரூபாய புடிங்கிட்டு விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் தான். உண்மை என்னன்னா, கிரெடிட் கார்டை வந்து ஒரு கத்தி மாதிரி. நீங்க கரெக்டா பயன்படுத்தினா அது உங்களோட பாதுகாப்பா இருக்கும். தவறா பயன்படுத்தினா உங்க கையை வெட்டிடும். இந்த வீடியோல கிரெடிட் கார்டு உண்மையிலேயே நல்லதா கெட்டதா, பணக்காரங்க இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி எப்படி அதிக லாபம் அடைகிறாங்க, நீங்க கடன்ல சிக்காம இந்த கிரெடிட் கார்டை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். வெல்கம் டு மை சேனல் மணி சென்ஸ் தமிழ். நான் உங்கள் அருண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டோட உண்மையான முகம் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன். கிரெடிட் கார்டு வந்து கெட்டது கிடையாது. ஆனா அதுல இருந்து வரக்கூடிய கடன் இருக்கு தெரியுமா, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். அதாவது 2 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க வந்து எப்படி ஸ்மார்ட்டா அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்றாங்க, இன்னொருத்தங்க தவறா பயன்படுத்தி எப்படி மாட்டிக்கிறாங்க கடனுக்குள்ள அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நபர் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. வீட்டு தேவைக்காண்டி 5,000 ரூபாய் கிரெடிட் கார்டுல இருந்து செலவு பண்ணிடுறாரு. அதாவது மசாலா ஜாமான் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வாங்கிடுறாரு. ஆனா மாச கடைசி ஆனோடனே கிரெடிட் கார்டு கட்டக்கூடிய டைம் வந்துருச்சு. அவர் அந்த இதுல ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுறாரு. அதாவது செலவழிச்ச அந்த 5,000 மொத்தமும் கட்டிடுறாரு. இதுல இவருக்கு வட்டி பாத்தீங்கன்னா 0% வட்டி. இவர் ஃபுல் பேமெண்ட் கட்டினதுனால இவருக்கு வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும் கிடைக்கும். ரெண்டாவது நபர் இதை எப்படி தவற பயன்படுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கும் சேம் 50,000 சம்பளம். ஆனா 30,000 ரூபாய் ஆடம்பர செலவுக்காண்டி அவர் வந்து கிரெடிட் கார்டுல செலவு பண்ணிட்டாரு. மாச கடைசியாவது அவரால் 30,000 கட்ட முடியல. அவர் ஒரு 5,000 ரூபாய் தான் கட்டுறாரு. இவர் எந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்றாரோ அந்த கம்பெனி என்ன செய்யும் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த 25,000 ரூபாய்க்கு 32%ல இருந்து 42% வட்டி போட்டுருவாங்க. இது இவரை எப்படி ஆகுனா ஒரு கடன் சுமைக்குள்ள தள்ளிரும். இதுல இருந்து அவர் வந்து மீளவே முடியாது. இது ரொட்டேஷன் அப்படியே ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால கிரெடிட் கார்டை ஒரு கடனா பார்க்காம ஒரு வசதியான டூலா பார்த்து அதை நம்ம எந்த வகையில நமக்கு யூஸ் பண்ற மாதிரி நம்ம பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கணும். பணக்காரங்க ஏன் கிரெடிட் கார்டை விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணக்காரங்க கிரெடிட் கார்டை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. அது எப்படி அப்படிங்கிற ஒரு 4 பாயிண்டா பாத்துடலாம். நீங்க பெரிய பெரிய ஆளெல்லாம் பாத்தீங்கன்னா 4-5 கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க. ஒன்னு ஷாப்பிங் பண்ண, டிராவல்ஸ் பண்ண, இன்னொன்னு பெட்ரோல் போட அப்படின்னு 4-5 கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஷ்பேக், ரிவார்டு பாயிண்ட். அதாவது நீங்க டெபிட் கார்டுல 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணாலும் அதுல ஒன்றும் கிடைக்காது. அதே இது நீங்க கிரெடிட் கார்டுல 10,000 ரூபாய், 20,000 நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டோ இல்லாட்ட உங்களுக்கு ஒரு கேஷ்பேக்கோ கிடைக்கும். இதே வருஷத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 10,000 இருந்து 15,000 ஒரு அமௌண்ட் நமக்கு லாபமா கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிவில் ஸ்கோர். அதாவது நீங்க மாசம் மாசம் கிரெடிட் கார்டில் ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க. அந்த தேதி வந்தோடனே நீங்க கரெக்டா அந்த அமௌண்ட்டை கட்டுறீங்க. இதனால உங்க சிவில் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹையா இருக்கும். நாளைக்கே நீங்க பேங்க்ல போய் ஒரு பிசினஸ் லோனோ இல்லாட்ட ஒரு ஹோம் லோனோ வாங்க போறீங்க அப்படின்னு வச்சீங்கன்னா, பேங்க் உங்களுக்கு கம்மியான வட்டியில சீக்கிரம் வந்து உங்களுக்கு லோன் வந்து சாங்ஷன் பண்ணிடுவாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா கிராஸ் பீரியட். அதாவது நீங்க கிரெடிட் கார்டு மூலம் ஒரு பொருளை வாங்குறீங்க, அதை ரீபேமெண்ட் பண்ணதுக்காண்டி டைம் பாத்தீங்கன்னா 40 இருந்து 50 நாள் வரை அவங்க வந்து அந்த கால அவகாசம் கொடுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களோ அந்த பேங்க் வந்து உங்களுக்கு வட்டி இல்லாம இந்த 50 நாளுக்குள்ள நீங்க அந்த ரூபாய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கிராஸ் பீரியட் வந்து கொடுக்குறாங்க. நாலாவது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பேக்கப். திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சு, நம்ம கையில ரூபா இல்ல, இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதாவது இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்த ஒரு 5 கோல்டன் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். கிரெடிட் கார்டுல நீங்க ராஜாவா இருக்கணும்னா இந்த 5 ரூல்ஸை பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முழு தொகையும் நீங்க கட்டிருங்க. அதாவது கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டியூ டேட் வந்தோடனே ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்க கட்டிருங்க. ஏன்னா அப்பதான் வட்டி வராது அதுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்சதை செலவு பண்ணுங்க. அதாவது நீங்க 30,000 சம்பளம் வந்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டில் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிரெடிட் இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு 5,000 இருந்து 10,000 மட்டும் செலவு பண்ணிக்கணும். அதாவது நீங்க அடுத்த மாசம் உங்களால பே பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அந்த இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. மூணாவது பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல இருந்து காசு எடுக்காதீங்க. கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நீங்க ஏடிஎம்ல எப்போ காசு அடிக்கீங்களோ அடுத்த நிமிஷத்துல இருந்து அவங்க வட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த தப்பை மட்டும் நீங்க எப்பவுமே செஞ்சிடாதீங்க. நாலாவது பாத்தீங்கன்னா ஆட்டோ பே பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கிரெடிட் கார்டை நீங்க என்னைக்காவது பேமெண்ட் கட்ட மறந்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து லேட் ஃபீஸ் போட்டுருவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேங்க் ஆப்ல ஆட்டோ டெபிட் ஃபுல் பேமெண்ட்டை பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். எந்த மாதிரி சூழ்நிலையில கிரெடிட் கார்டை நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மாசம் மாசம் நீங்க வந்து கிரெடிட் கார்டில் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க, மறுபடியும் உங்களால அந்த அமௌண்ட் வந்து கட்ட முடியல அப்படின்னா, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை கட்டுறதுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நீங்க அந்த அமௌண்ட் எடுத்து இதுல போட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மூணாவது பாத்தீங்கன்னா ஆடம்பரமா நீங்களே உங்களுக்கு தெரியாமலே செலவு பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா உங்க கிரெடிட் கார்டை எடுத்து பீரோல பத்திரமா பூட்டி வச்சுக்கோங்க.
ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைக்காரன், அதே நேரத்துல அது ஒரு மோசமான முதலாளியும் கூட. கிரெடிட் கார்டை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதே இது தப்பா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களோட நிம்மதியை கெடுத்துரும். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி, கிரெடிட் கார்டை நீங்க பயன்படுத்துறீங்களா? அது லாபமா இல்லாட்ட கஷ்டமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மணி சென்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அருண்.